அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி. நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், அவர் பேர் குபேந்திரனை விசிகாவை சேர்ந்த குண்டர்கள் தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோவையும் அந்த விஷயத்தை அண்ணன் சாட்டத்திரம் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம போட முடியாது, ஏன்னா கண்டென்ட் மியூட்டில் இருக்குது. ஆனால் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் சொல்லணும். இந்த காணொலி அதனால் அதிக பேருக்கு பரப்புங்க. அண்ணன் சாட்டையை போட்டிருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராணிப்பேட்டை பொறுப்பாளர், அவர் பேர் குபேந்திரன். அவர் விசிகா தலைவர் திருமாவளவனை விமர்சிச்சிட்டார் அப்படிங்கிற காரணத்தினால அவரை போய் குண்டரை தாக்கியிருக்காங்க. ஒருத்தர் 10-15 பேர் போய் தாக்குறது, இதான் வேலை. இதுதான் அங்கே நடந்திருக்கு. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த குபேந்திரனும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். விசிகா என்ன பண்ணுது, பட்டியல் சமூகம்னு கட்சி நடத்துது. அப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு அரசியல், நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டத்திரம் இந்த பதிவை போட்டிருக்காரு. இதில் ஒரு செய்தியை நம்ம திருப்பி பதிவு பண்ணிட்டே இருக்கணும். விசிகாவுடைய அட்டுழியை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. விமர்சனம் வைக்கிறாங்கன்னா பதில் விமர்சனம் தான் வைக்கணும். திருமாவளவனை விமர்சனம் வைக்கிறாரா குபேந்திரன், பதில் விமர்சனம் தான் வைக்கணும். அதுக்கு அவர் அடித்தா, அவர் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே, திருமாவளவன் அவர்களே, நான் உங்கள் கட்சியை விமர்சனம் தானே வச்சேன், நீங்கள் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, இந்த விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட பிள்ளைங்கிறீங்க. அப்புறம் அந்த பெற்று போட்ட பிள்ளையோட தான் 2029 கூட்டணிக்கிறீங்க. இடையில உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு அமைச்சர் பதவி தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அப்படி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விசிகாவில் இருக்கக்கூடிய அந்த குண்டர்கள் போய் அவரை தாக்குறது. அவர் சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கிழிஞ்சு கிடக்குது. அவர் அவ்வளோ ஒரு கோவப்படுறாரு. என்னங்க, நான் அப்படி உங்களை பேசிட்டேன், விமர்சனம் தானே வச்சேன், பதில் விமர்சனம் வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அந்த குபேரன் அவர்கள் பேசுகிறாரு. அவர் அவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு. அவர் கை காலில் எல்லாம் அடிபட்டிருக்கு போல், சட்டையெல்லாம் கிழிஞ்சு தலைவரை அடைபட்டிருக்கு. போலீஸ்க்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 7-8 பேர் சாங்கி ஒருத்தரை தாக்குனா இது எப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான அரசியலாக அது? அப்படி தான், நாகரிகமே இல்லாத ஒரு அரசியல் தான் பண்ணிருக்காரு இந்த திருமாவளவன் அப்படிங்கிறது தெரியுது. திருமாவளவன் கட்சிக்காரங்களே நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் தான் பண்ணுவாங்க. பதில் கருத்து சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதே மேலே போட்டு நீங்கள் சீமான் அவர்கள் பண்ண தப்பாக பேசிட்டு போகண்டு தானே. சீமான் அவர்கள் திமுக கைக்கூலி அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களா, சொல்லிட்டு போகண்டு தானே. எதுக்கு அவரை போய் அடிக்கணும்? அவர் போகுள்ள அதெல்லாம் கத்தி சொல்லிட்டு போகிறாரு. திருமாவளவன் அவர்களே, உங்கள் அரசியல் என்ன இதானா? நான் அரசியல் தான் விமர்சனம் வச்சேன், கருத்தால் தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு போகிறாரு. அவங்க எல்லாம் போ டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லி பின்னாடி அவங்க அம்மாவோ மனைவியாக தள்ளிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க. அவருக்கு உடம்புக்கு என்ன கண்டிஷனில் இருக்கார் அப்படிங்கிறது தெரில. அடுத்து அந்த அப்டேட் வரணும். அந்த அப்டேட் வந்தால் நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அவருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல பல இடங்களில் காயம். 8 பேர் சேர்ந்து அடித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அராஜக போக்க கடைபிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இந்த விசிகா சேர்ந்த இந்த கும்பல். இதை ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. இதே மாதிரி தான் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு. திருமாவளவன் திமுக இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதிகளை அவ்வளவு அசிங்கமாக ஆபாசமாக பேசினார். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவே பறையர்னு வந்தால் செருப்புகள் தேடி அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதனால ஏர்போர்ட் மூர்த்தியார் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு. அப்படி விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறனால அவரை போய் அவர் ஒரு மீட்டிங் போகிறார். பறைய சாதி பற்று பிற சாதி நட்புன்னு உடனே 500 பேர் போய் அவரை தாக்குறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணணும்? அவர் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, அவர் உங்களை விமர்சனம் பண்ணுறாரு, எதுக்கு? அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கனால என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் வத்தலக்குண்டு லாட்ஜில் ஏர்போர்ட் மூர்த்தியார் இருக்கிற அங்கேயும் போய் தாக்குறது. அது மாதிரி தான் கடைசியில் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட அங்கேயும் போய் தாக்குறது. தொடர்ந்து இந்த வேலை தான் நடக்குது. திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் விசிகா மாநாடு கொடுத்து விமர்சனம் வைக்கிறாரு. உடனே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஃபோனை போட்டு கண்டபடி அதாவது சாட்டை துரைமுருகன் ஒரு சாதி வெறியரு, அவரை கண்டித்து வைங்க. சாட்டை துரைமுருகன் பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் அதை இப்படி பேசிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி சீமானன்ட்ட சொல்லி அந்த ஆடியோ வெளியே போட்டு, அதுக்கப்புறம் அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு 500,000 ஃபோன் கால், அவர் ஃபோன் நம்பரை வெளியே போட்டு அண்ணன் சீமானவர்கிட்ட பேசின அந்த ஆடியோ வெளியே போட்டு, இவ்வளவு அராஜகம். சாட்டை துரைமுருகனுக்கு சாதி வெறி அப்படி இப்படின்னு பேசி எல்லாம் அந்த ஏன் இந்த அராஜகம் பண்ணணும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இப்போ இந்த குபேரன் விஷயத்தை எடுத்துக்கலாமே. குபேரன் என்ன விமர்சனம் தானே பண்ணார், வேறு ஒன்றும் பண்ணலையே. அதுக்கு எதுக்கு போய் அடிக்கணும், அதுக்கு எதுக்கு போய் கைகலப்புக்கு எதுக்கு போகணும், அது எதுக்கு தேவையில்லாது. என்னென்னா ஏதாவது ஒரு பக்கம் ஆளுங்கட்சியில் போய் ஒட்டிக்கிறது. திருமாவளவன் அரசியலை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் போய் ஒட்டிக்கிட்டு இவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே இந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி தான் அண்ணன் உமாயின் அவர்கள் அறிவாலயத்தில் திருமாவளவன் இருக்கார்,
நாங்கள் வந்து திமுக அடிக்கும்போது இடையில இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை விமர்சனம் பண்ணிருக்காரு. இதுக்கு மேலே சீமானை சொல்லிட்டாரு, அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்காத, நீ வந்து ஏறி ஏறுறான்னு சீமானை சொல்லிட்டார் அப்படிங்கிறத ஹுமாயூன் அண்ணன் சொல்லிடுறாரு. உடனே ஒரு 50 பேர் போயிட்டு அண்ணன் ஹுமாயூன் கல்லூரி வாசலில் போய் நின்றுக்கிட்டு ஹுமாயூன் அவர்களை பற்றி ரொம்ப இழிவாக ஆபாசமாக ஹுமாயூன் அவர் வந்து பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசி ஹுமாயூனுடைய காலேஜ் வந்து அந்த மாதிரி காலேஜ், இந்த மாதிரி காலேஜ், அப்படி இப்படி எல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க? கருத்தால் வைக்கிறாரு, கருத்தால் வைங்க. இப்போ நம்ம வந்து விஜய் அவர்களை ஏற்று பேசணும் அப்படின்னா அது விஜய் பதில் சொல்லுவார். இவங்க உடையில வந்துட்டு அதான் அண்ணன் சீமான் இப்போ சொல்லியிருந்தார்ல, கடை 20,000 கோடி வாங்கி வச்சுருக்குது 3 மாதத்துக்குள்ள அப்படின்னோடனே திறன்நிதி வன்னியரசு அவர்கிட்ட கேட்டால் திறன்நிதி வாங்குறது தப்பு, கடை வாங்குறது தப்பு இல்லை அப்படிங்கிறப்பல தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க விசிகா சேர்ந்தவங்க. அதுவும் வன்னியரசெல்லாம் அவ்வளோ ஆபாசமாக இழிவாக தான் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இலங்கையிலேருந்து ஒரு கருவாடு ஒன்றுத்துக்காக தான் ஒரு எம்பி அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. அது அண்ணன் சீமான் அவர்களை இங்கே அவ்வளவு இழிவாக அவ்வளவு இதாக பேசுது. அவரோட மேடையில் ஏற்றி உட்காரிச்சு திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் பெரிய என்னமோ இவர் மாதிரி சீமான் அவர்களுக்கு லிட்ரலாக அவர் என்ன பண்ணுறாரு, மிரட்டுறாரு அந்த எம்பி. அப்போது டிடிவி தினகரன் அவராக இருக்கட்டும், இல்லை ஐயா ராமதாஸ் ஐயா இருக்கட்டும், எல்லாம் அந்த எம்பிக்கு வந்து அர்ச்சுனாவுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திருமாவளவன் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. ஏன் இப்படி பண்ணணும்? தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இது பேசிக்கிட்டே வியாபாரம் பண்ணுறது. அப்போ இதை சொல்ல தானே செய்வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்தவங்கெல்லாம் அடங்கமாறு அத்துமீறி திமிரியலு திருப்பியடி இதுதான் இந்த டைலாக் வந்து சொல்லிடுவார். இந்த டைலாக் வந்து அடுத்தவங்கள்ட்டையும் அப்படி தான் பண்ணுறாங்க, தான் சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட இதான் பண்ணுறாங்க. இதை விமர்சனமாக வச்சு சாட்டை வந்து பண்ணார். அடங்க மறு அப்படின்னாரு, அவர்கிட்டயே அடங்க மறுத்துட்டாங்க. அத்துமீறு அப்படின்னாரு, அவர்கிட்டயே அத்து மீறிட்டாங்க. திமிரு ஏழு திருப்பி அடின்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. சொந்த கட்சி தலைவர் உட்காருங்கிறாரு, உட்கார மாட்டேறீங்க. தமிழ் தேசிய மாநாடு எதுக்குன்னா தொண்டரணி உட்காரு, இந்த பக்கம் உட்கார, அந்த பக்கம் நிற்காதா, கரண்ட் கப்பர் இருக்கட்டே உட்காரா அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. அப்படி விமர்சனம் வச்சாலே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கலவரம் பண்ணுவீங்க. கலவரம் பண்ணுறது, இந்த மாதிரி போய் தாக்குறது, இதெல்லாம் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கான சீமான் அவர்கள் வந்து கண்டன அறிக்கை வெளியிடுவாரா அப்படின்னு சொல்லி தரல. கண்டன அறிக்கை வந்து மெயினாக வெளியிடணும். ஃபஸ்ட்டு அந்த சீமான் அவர்கள் ஃபஸ்ட்டு திருமாவளவன் அண்ணன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். அவர் திமுகவில் இருந்தாலும் நம்மளை தான் விமர்சிக்கிறாரு, அவர் தாவேக்காவில் இருந்தாலும் நம்மளை தான் விமர்சிக்கிறார். திமுககாரர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி அதான் உண்மை, அப்படி தான் இருந்துச்சு திமுகவில் இருக்க வரையும். இப்போ தாவேக்காரர் திருமாவளவனாக மாறி இருக்கார். அப்போது சீமானவர்கள் என்ன பண்ணோம், எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேங்கிறலாம் சொல்ல இப்படி தான் பேசிட்டு உட்காந்துருக்கார். ஃபஸ்ட்டு நம்ம கட்சிக்காரன் அவரால் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு எதிராக அண்ணன் சீமானை அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.